ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு பிரைம் நம்பர் ப்ரோக்ராம் பார்க்க போறோம். பிரைம் நம்பர்னா என்ன? ஸோ ஒரு நம்பர் ஒன்னாலையும் அந்த நம்பரால மட்டுமே டிவைட் ஆனா அது பிரைம் நம்பர் சார். ஓகே, அது என்ன ரெண்டு நம்பர் சொன்ன? ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன? 1 சார். ஓகே, அடுத்த நம்பர் என்ன சொன்ன? அதே நம்பர். அதே நம்பர் தான் n இல்லையா? 1 சார், ஃபர்ஸ்ட் ஒன் 1. ஓ 1 ஃபர்ஸ்ட் சொன்னது. ஓகே ஓகே, ஒரு நம்பர் வந்து ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவைட் ஆச்சுன்னா, நடுவுல வேற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகலைன்னா தட் இஸ் அ பிரைம் நம்பர் இல்லையா? எக்ஸாம்பிள் ஏதாவது சொல்லுங்க. 2 சார். 2 is a prime number. 2 is the only even prime number. Okay, 2 வேற? 2 வந்து ஸ்பெஷல் கேஸ். 3 வேற? 3 5 5 7. சரி, உங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரைம் நம்பர் சொல்லுங்க. இப்போ எத்தனை பேர் சொல்றீங்கன்னு பாப்போம். அது 11. அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மிகப்பெரிய பிரைம் நம்பர், அது பெரிய 2 டிஜிட் நம்பரா இருக்கலாம், 5 டிஜிட் நம்பரா இருக்கலாம், 4 டிஜிட் நம்பரா இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு 79ன்ற நம்பர் எதாலையும் டிவைட் ஆகுமான்னு எனக்கு தெரியல. ரைட், ஐ திங்க் 79 இஸ் பிரைம் நம்பர். ஓகே ஃபைன். 11, 13, 17, 19 இதெல்லாம் பிரைம் நம்பர் இல்லையா? ஓகே, ஸோ இதெல்லாம் பிரைம் நம்பர்ன்றது நமக்கு தெரியும். ஒரு நம்பர் வந்து ஒன்னாலையும் அதே நம்பராலையும் டிவைட், அது மட்டும் தான் டிவைட் பண்ண முடியுது அப்படின்னா அது பிரைம் நம்பர். தட் மீன்ஸ் இப்ப 19 13 எடுத்துக்கோமே, 13 எக்ஸாம்பிள் எடுத்துக்கோம். 13 வந்து 2ல இருந்து 12 வரைக்கும் ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் பண்ண முடிஞ்சது அப்படின்னா இட்ஸ் அ பிரைம் நம்பர். ஆனா அப்படி ஒரு நம்பர் கிடையாது. கரெக்டா? ஸோ 2ல ஸ்டார்ட் பண்ணிட்டு அந்த நம்பருக்கு 1 கம்மியாகிற வரைக்கும் டிவைட் பண்ணணும். இருந்துச்சுன்னா அதுல ஏதாவது ஒன்று டிவைட் ஆச்சுன்னா அது வந்து பிரைம் நம்பர். ஆனா இது டிவைட் ஆகாது. ஸோ ஐ மீன் டிவைட் ஆச்சுன்னா இட்ஸ் நாட் அ பிரைம் நம்பர். இது டிவைட் ஆகாது, அதனால இது பிரைம் நம்பர். இப்போ 15 எடுத்துக்கோம். 15ன்ற நம்பர் எடுத்துக்கணும்னா we will start from 2 to எது வரைக்கும் போவோம்? 14 வரைக்கும் சார். 14 வரை சார். 14 ரைட். 2ல இருந்து 14 வரைக்கும் நம்ம போறோம். இதுல 2ஆல டிவைட் ஆகுமான்னு பார்த்தா டிவைட் ஆகாது. 3ஆல டிவைட் ஆகுமா? ஆகும் சார். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம 4. ஓகே ரைட், இதுக்கு நம்ம முதல்ல ப்ரோக்ராம் எழுதுவோம். நம்பர் ஈக்குவல் டு 15. ஸோ இதை பிரைமா இல்லையான்றதை கண்டுபிடிக்கணும். எப்படி எழுதலாம் ப்ரோக்ராம்? என்ன லூப் யூஸ் பண்ணலாம்? என்ன லூப் யூஸ் பண்ணலாம்? சார் இங்க நம்மளுக்கு ரேஞ்ச் தெரியும், அதனால ஃபார் I in range of 2 to 15 அப்படின்னு கொடுக்கலாம் சார். ஓகே ரைட். ஸோ ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா நமக்கு ரேஞ்ச் தெரியும். இது 15 தாண்டி போகுமா? போகாது. 2ல இருந்து 15 வரைக்கும் தான் ரன் ஆகும். அதை தாண்டி போகாது. எனக்கு வந்து ரேஞ்ச் நல்லா தெரியும். ஸோ அதனால ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். இவ்வளவு நேரம் நான் வைல் சொல்லி கொடுத்தேன் அப்படின்றதுனால இங்க வைல் லூப் தான் யூஸ் பண்ணணுமானா நோ, இங்க ஃபார் லூப் தான் யூஸ் பண்ணணும். ஏன்னா we know the range, it's a finite series. ஓகே, ஃபைனைட்னா நம்மளால கவுண்ட் பண்ண முடியும். இதுதான் ரேஞ்ச் அப்படின்னு, இதுக்குள்ளதான் இருக்கும் அப்படின்னு நம்மளால சொல்ல முடியும். அது ஃபைனைட். அப்படி ஃபைனைட்டா இருந்ததுன்னா ஃபார் லூப் யூஸ் பண்ணுவோம். இன்ஃபைனைட்டா இருக்கு, நம்மளால டிஃபைன் பண்ண முடியாது, எத்தனை தடவை போகும்னு சொல்ல முடியாது அப்படின்னா தென் we will go to while loop. இந்த இடத்துல எனக்கு ரேஞ்ச் தெரியும், 2ல இருந்து n-1 இல்லையா? ஃபார் I in range of 2, என்ன பண்ணும்?
நம் இல்லையா? 2, நம். ரைட். இங்க உள்ள எதை டிவைட் பண்ணி பார்க்கணும்? ஐஏ தான் சார். நம் டிவைடட் பை இஃப் நம் டிவைடட் பை ஐயா வேற ஏதாவது போடணுமா? டிவைட் ஆகுதா மாடுலோ. சோ டிவைட் ஆகுதா இல்லையான்னு தான் நம்ம செக். நமக்கு தேவை கோஷன்ட் கிடையாது, நமக்கு தேவை ரிமைண்டர் இல்லையா? டிவைட் ஆகுதா இல்லையான்றதை தான் நம்ம செக் பண்றோம். இஃப் நம் மாடுலஸ் 2 2ஆ வேற ஏதாவது ஐ போடணுமா? சார். ஐ என்ன பண்ணும்? ஈக்குவல் டு 0 பண்ணும். ஓகே. ரிமைண்டர் 0வா இருந்துச்சுன்னா நாட் எ பிரைம் நம்பர்னு பிரிண்ட் ஆயிடும். ஓகே. பிரிண்ட் நாட் அ பிரைம் நம்பர். இல்லனா பிரைம் நம்பர். இல்லனா பிரைம் Else. நம்பர்னு எப்படி சொல்ல முடியும்? சரி. எல்ஸ் என்ன பண்ணும்? எல்ஸ் பிரைம் நம்பர். ஓகே. எல்ஸ் பிரிண்ட் பிரைம் நம்பர். ஓகே. வேற யாருக்காவது இதுல டவுட்ஸ் இருக்கா? சார் இங்க எதுக்கு சார் நம் இஸ் ஈக்குவல் டு 15 கொடுத்திருக்காங்க? யூசர் கொடுத்திருக்க நம்பர். யூசர் கிட்ட இருந்து இன்புட் வாங்குவோம் இல்லையா? சோ யூசர் கொடுத்த நம்பர் 15. அதுல இன்புட் ஸ்டேட்மெண்டா கூட போட்டுக்கலாம். நான் இப்ப 15 போட்டு என் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் செக் பண்ண போறேன். ஓகேவா? சார் So, அப்ப இந்த 15 தான் வந்து பிரைம் நம்பரா இல்லையான்னு செக் பண்ற மாதிரி இருக்குமா ஆமா. சார்? எஸ், எக்ஸாக்ட்லி. 15 வந்து பிரைம் நம்பர் கிடையாது, எனக்கு நல்லா தெரியும். சோ என் ப்ரோக்ராம் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் பார்க்க போறேன். என் ப்ரோக்ராம் கரெக்டா ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா 15ன்றதை நான் 13ன்னு போட்டு நான் செக் பண்ணி பார்ப்பேன். இதுல நாட் அ பிரைம், இட்ஸ் அ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லணும் இல்லையா? ஸோ ஐ எம் செக்கிங் மை கோட் வித் நோன் செட் ஆஃப் இன்புட்ஸ். நோன் செட் ஆஃப் இன்புட்ஸ்ல ஒர்க் ஆயிடுச்சு அப்படின்னா யூசர்ட்ட இருந்து என்ன இன்புட் வாங்கினாலும் ஒர்க் ஆகும் இல்லையா? எஸ் சார். ஸோ ஒரு ப்ரோக்ராமை கஸ்டமருக்கு கொடுக்குறோம் அப்படின்னா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு தான் கொடுக்கணும். டைரக்டா கொண்டு போய் கொடுத்துட மாட்டோம் இல்லையா? மார்க்கெட்ல போயிட்டு ஒரு ஃபோன் புதுசா வாங்குறீங்க, ஆன் பண்ணும் போது ஆன் ஆகலைன்னா என்ன பண்றது? அந்த கம்பெனிக்காரனை திட்டுவோம்ல, ஏன்னா காசு கொடுத்து வாங்கியிருக்கோம். கஸ்டமரும் அப்படிதானே, காசு கொடுத்து தானே வாங்குறான் இல்லையா? கஸ்டமர் காசு கொடுத்தாதான் நமக்கு சம்பளம் இல்லையா? சோ அப்போ நம்ம டெஸ்ட் பண்ணிட்டு தான் கஸ்டமருக்கு கொடுக்கணும், டெஸ்ட் பண்ணாம கொடுக்க கூடாது. அதனால நான் வேரியஸ் இன்புட்ஸ் நான் போட்டு டெஸ்ட் பண்றேன். இப்போ 13 போட்டிருக்கேன். 13 போட்டா ஃபர்ஸ்ட் ஐ வந்து 2ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது இல்லையா? இப்போ 13 மாடுலஸ் 2 என்ன வரும்? 1 வரும் சார். 1. அப்போ இஃப் கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகுது இல்லையா? ஃபெயில் ஆகுது. எஸ் சோ பிரைம் நம்பர்னு பிரிண்ட் ஆகுது. ஓகே. ஆனா நீங்க ஒரு நம்பர் தான் செக் பண்ணிருக்கீங்க இல்லையா? 2ஆல பிரிண்ட் ஆகுதா மட்டும் தான் செக் பண்ணீங்க. இன்னும் 3, 4, 5, 6ன்னு இன்னும் நிறைய நம்பர் இருக்கு. பிரைம் நம்பர்னு சொல்லிட்டீங்க. ஓகே. அடுத்து 3ன்ற நம்பர் 13 வந்து 3ஆல டிவைட் ஆகுமா? சார். ஓகே. அப்போ பிரைம் நம்பர்னு திரும்ப பிரிண்ட் ஆக போகுது. இப்போ 4 13 4ஆல டிவைட் ஆகுமா? சார். திரும்ப பிரைம் நம்பர்னு தான் பிரிண்ட் ஆக போகுது. சோ ஐ வில் கண்டினியூ. பிரைம் நம்பர்னு சொல்லிக்கிட்டே இருக்கு. இந்த நம்பரை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை கிடையாது. இப்போ ஐ வில் டேக் 15. ஓகேவா? 15 2ஆல டிவைட் ஆகுமா? ஆகாது சார். நோ ஆகாது. சோ பிரைம் நம்பர். ஆனா 15 பிரைம் நம்பரா? நோ சார். ஓகே. இப்போ 3ஆல டிவைட் ஆகுதானா? ஆமா, 3ஆல டிவைட் ஆகுது. நாட் அ பிரைம் நம்பர். 4ஆல டிவைட் ஆகுமானா? ஆகாது. 5ஆல டிவைட் ஆகும். இவ்வளவு விஷயம் சொல்லுது
இதுல எது உண்மை? பிரைம் நம்பர்ன்றது உண்மையா, நாட் அ பிரைம் நம்பர்ன்றது உண்மையா? பிரைம் நம்பருங்கிறது தான் சார் உண்மை. இது நாட் அ பிரைம் நம்பர். 3ஆல 5ஆல டிவைட் ஆகும் இல்லையா? சார் ஓகே. சோ ஒரு இந்த ப்ரோக்ராம பிரைம் நம்பர்ன்றத முதல்ல கண்டுபிடிக்க முடியுமா, இல்ல நாட் அ பிரைம் நம்பர்ன்றத ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க முடியுமா? எது கண்டுபிடிக்கிறது ஈஸி? நாட் அ பிரைம் நம்பர் கண்டுபிடிக்கிறது தான் சார் ஈஸி. ஏன்? அதான் சிம்பிளா இருக்கும் சார். இப்போ லாஸ்ட்ல 5 இருந்தா 5ஆல டிவைட் பண்ண தெரிஞ்சிடும். இந்த 0 to 2 4 8 இருந்தா 2ஆல மல்டிப்ளை டிவைட் பண்ணும்போது 0 தான் போகும். அதனால ஓகே. ஈஸியா கண்டுபிடிக்கலாம். சோ இப்போ 18 ஒரு நம்பர் இருக்கு அப்படின்னா 2ஆல டிவைட் ஆயிரும். அப்போ ஃபர்ஸ்டே சொல்லிடலாம், 2ஆல டிவைட் பண்ணும்போதே சொல்லிடலாம் இட்ஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்ட்டு இல்லையா? வெரி ஃபர்ஸ்ட் டிவிஷன்லயே தெரிஞ்சு போயிடும் இட்ஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்ட்டு. ஆனா இதுவே 17 அப்படின்னா நம்ம 16 வரைக்கும் செக் பண்ணணும். 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 16 அத்தனை நம்பர் டிவைட் பண்ணி பார்த்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து பிரைம் நம்பரா இல்லையானே சொல்ல முடியும். இது பிரைம் நம்பர் அப்படின்றத சொல்ல முடியும் இல்லையா? சோ நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்றத டிவைட் ஆன உடனே சொல்லிடலாம். அப்போ பிரைம் நம்பர்ன்றது ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகணும், நாட் அ பிரைம் நம்பர்ன்றதும் ஒரே ஒரு தடவை தான் பிரிண்ட் ஆகணும் இல்லையா? ஓகே. இப்போ 18 இருக்கு, 2ஆல டிவைட் பண்றோம், டிவைட் ஆயிடுச்சு. அடுத்து என்ன பண்ணுவீங்க? 3ஆல டிவைட் பண்ணுவீங்களா? நோ சார். 4ஆல டிவைட் பண்ணுவீங்களா? நோ சார். ஓகே. அப்ப என்ன பண்ணுவீங்க? அந்த இடத்துல என்ன பண்றீங்க? 18 வந்து பிரைம் நம்பரான்னு கேக்குறேன், 2ஆல டிவைட் பண்ணி பார்த்துட்டீங்க. அதுக்கப்புறம் ஃபர்தர் உங்களோட ஆக்ஷன் என்னவா இருக்கும்? நாட் அ பிரைம் நம்பர்னு சொல்லிட்டு எக்ஸிட் பண்ணிடுறேன் சார். ஓகே. சோ இந்த ஃபார் லூப் விட்டு வெளியில வரணும் இல்லையா? 18 வந்து 2ஆல டிவைட் ஆகும். அப்போ நாட் அ பிரைம் நம்பர்னு சொல்லிட்டு இந்த ஃபார் லூப் விட்டு வெளியில வந்துடணும். ஃபார் லூப்பை திரும்ப கண்டினியூ பண்ணக்கூடாது. கரெக்டா? நமக்கு இந்த இடத்துல பிரைம் நம்பர் இல்லைன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ வி ஷுட் ஸ்டாப் த ஃபார் லூப். இந்த ஃபார் லூப்பை எப்படி ஸ்டாப் பண்றது? இந்த ஃபார் லூப் வந்து 2ல இருந்து 17 வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்க போகுது. பட் 2ஆலே டிவைட் ஆயிடுச்சு. வி ஷுட் ஸ்டாப் த ஃபார் லூப். ஃபார் லூப்பை எப்படி ஸ்டாப் பண்றது அப்படின்னா வி ஷுட் யூஸ் பிரேக் கீவேர்டு, பிரேக் ஸ்டேட்மெண்ட். பிரேக் ஸ்டேட்மெண்ட் என்ன பண்ணும்னா ஒரு ஃபார் லூப்பை பிரேக் பண்ணும். ஓகேவா? ஃபார் லூப் வந்து ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனா இப்போ நான் வண்டியில வந்து ஆக்சலரேட்டர் கொடுத்தேன்னா வண்டி ஓடிக்கிட்டே இருக்கும். ஆனா ஏதோ ஒரு இடத்துல ஸ்பீட் பிரேக்கர் வருது, நான் நிப்பாட்டணும் அப்படின்னா ஐ ஷுட் அப்ளை பிரேக் இல்லையா? ஈவன் தோ வீல் சுத்திக்கிட்டே இருந்தாலும் பிரேக் போட்டேன்னா வண்டி நின்றோம். ஸோ இந்த பிரேக் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஃபார் லூப்ல வந்து ஸ்டாப் பண்ணும். ஃபார் லூப்பை விட்டு வெளியில வந்துடும். ஃபார் லூப் எப்பயுமே நான் கொடுத்துருக்க ரேஞ்ச், ஃபார் லூப்பா இருக்கட்டும் வைல் லூப்பா இருக்கட்டும், நான் கொடுத்துருக்க ரேஞ்ச் வரைக்கும் ரிப்பீட் ஆகணும்ன்ற அவசியம் கிடையாது. இப்போ இந்த ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் எடுக்கிறத பத்தி நான் சொல்லிட்டு இருந்தேன்ல, பணம் இருக்கிற வரைக்கும் பணம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு நான் சொன்னேன். இன்டர்நெட் கட் ஆயிடுச்சுன்னா, பவர் கட் ஆயிடுச்சுன்னா அப்பயும் அந்த மிஷினால பணம் கொடுக்க முடியாது இல்லையா? ஸோ இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கண்டிஷன். அந்த இடத்துலயும் இந்த வைல் லூப் ஷுட் பிரேக். ஏன்னா பணம் கொடுக்க முடியாது. அந்த மாதிரி தான் இதுவும். நம்பர் வந்து ஃபர்ஸ்டே நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா there is no need to proceed further. ஸோ இந்த ஃபார் லூப் விட்டு பிரேக் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த ஃபார் லூப்ல கடைசி வரைக்கும் ரன் ஆகி இந்த நாட் அ பிரைம் நம்பர்னே வரல, அப்ப அந்த நம்பர் என்னவா இருக்கும்? பிரைம் நம்பர் சார். பிரைம் நம்பரா தான் இருக்கும் இல்லையா? பிரிண்ட் பிரைம் நம்பர். கடைசி வரைக்கும் இந்த நம்பர் வந்து இந்த லைன்லயே இந்த லைன் எக்ஸிக்யூட்டே ஆகல. தட் மீன்ஸ் இந்த நம்பர் வந்து டிவைடே ஆகல. 7 ஒரு நம்பர் வச்சுக்கோங்களேன், எந்த நம்பராலையும் டிவைட் ஆகல. அப்போ பிரைம் நம்பர்னு பிரிண்ட் ஆகணும் இல்லையா? we will debug. ஆ 7 வந்து 2ஆல டிவைட் ஆகுதா? ஆகல.
3ஆல டிவைட் ஆகுதா? ஆகல. 4ஆல டிவைட் ஆகுதா? ஆகல. 5ஆல டிவைட் ஆகுதா? ஆகல. 6 ஆகல. அப்போ பிரைம் நம்பர், which is right. 7 வந்து பிரைம் நம்பர். இப்போ 8 எடுத்துக்குவோம். 8 வந்து 2ஆல டிவைட் ஆகுமா? எஸ் சார். ஓகே. அப்போ இட் இஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிரேக் நம்ம சொல்லும் போது ஃபார் லூப்போட அடுத்த ஐட்ரேஷனுக்கு போகாது. இட் வில் கம் அவுட் ஆஃப் த ஃபார் லூப். ஃபார் லூப்ல வந்து பாத்தீங்கன்னா I2 தான் இருக்கு, இன்னும் I வந்து 3க்கு போகல. அதுக்கு முன்னாடி இட் கேம் அவுட் ஆஃப் த ஃபார் லூப். மேல நாட் அ பிரைம் நம்பர்னு சொல்லிருச்சு, கீழே வந்து பிரைம் நம்பர்னு இதுவும் பிரிண்ட் ஆகுது. அப்ப என்ன பண்றது? இந்த பிரைம் நம்பர் வந்து ஃபார் லூப்குள்ள போடக்கூடாதுன்றத நம்ம பார்த்துட்டோம் ஆல்ரெடி. ஆனா இப்ப பிரைம் நம்பர்னு சொல்லுது, உள்ள நாட் அ பிரைம் நம்பர்னு சொல்லுது, விச் இஸ் ரைட். ஆனா வெளியில வந்து பிரைம் நம்பர்னு சொல்லிடுது. இது எப்படி சால்வ் பண்றது? சார் இஃப் இண்டென்டேஷன் இஃப் கீழே போடலாம் இல்லையா சார்? சோ ஓகே, இங்கயா இங்க எல்ஸ் போடலாமா? இல்ல சார் 15க்கு இண்டென்டேஷன் போடலாம் இல்லையா? வைல்ல எல்ஸா? ஃபார்ல எல்ஸ் போட முடியுமா? எனக்கு தெரியல. இல்ல சார், லைன் நம்பர் 15க்கு இண்டென்டேஷன் கொடுக்கலாமான்னு. அப்படி கொடுக்க முடியாது. ஏன் கொடுக்க முடியாது அப்படின்னா, இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகுமோ இந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் அத்தனை தடவை ரன் ஆகும் இல்லையா? Correct. இந்த ஃபார் லூப் எத்தனை தடவை ரன் ஆகுமோ அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டும் அத்தனை தடவை ரன் ஆகும், which is not valid. ஸோ இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. ஆனா இப்போ வந்து நான் 9 கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு தெரியும் பிரைம் நம்பர் நாட் அ பிரைம் நம்பர் ரெண்டுமே பிரிண்ட் ஆகுது இல்லையா? ஸோ திஸ் இஸ் நாட் ரைட். அப்போ என்ன பண்ணலாம்? இது ஃபார் லூப்புக்கு வெளியில தான் பிரிண்ட் பண்ணணும். இதுக்கு எப்படி பண்ணலாம் அப்படின்னா, இந்த இடத்துல பிரைம் நம்பர் இல்லைன்றத கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ இங்க பிரைம் நம்பர் இல்ல, பிரைம் நம்பர் இல்ல அப்படின்னு இருந்தா மட்டும்தான் இங்க பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னு இருக்கும் இல்லையா? ஸோ அதுக்கு we should make, I am going to use a boolean variable is prime equal to false. இல்ல, இது வந்து ஃபர்ஸ்ட் ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்குவோம். the number is prime number அப்படின்னு ட்ரூன்னு அசியூம் பண்ணிக்குவோம். ஏன்னா இந்த இடத்துல இட்ஸ் நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்போ இஸ் பிரைம் வந்து ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிக்குவோம். இங்க மேல ஒரு பூலியன் வேரியபிள் நான் போட்டிருக்கேன், பிரைம் நம்பரா இல்லையா அப்படின்றதுக்கு ஒரு பூலியன் வேரியபிள் போட்டிருக்கேன். டிஃபால்ட்டா ட்ரூன்னு இனிஷியலைஸ் பண்ணிட்டேன். இது வந்து டிஃபால்ட்டா பிரைம் நம்பர் தான் அப்படின்னு நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிட்டேன். இங்க நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு தெரிஞ்சிடும் இல்லையா? அப்போ இஸ் பிரைம் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு நான் செட் பண்ணிக்கிறேன். இங்க வெளியில இஃப் இஸ் பிரைம் ஈக்குவல் டு ட்ரூ, ட்ரூவா இருந்துச்சுன்னா பிரிண்ட் பிரைம் நம்பர். எப்போ ட்ரூவா இருக்கும்? இந்த லைன் நம்பர் 13 எக்ஸிக்யூட் ஆகல அப்படின்னா மட்டும்தான் இந்த வேரியபிள் ட்ரூவா இருக்கும். இந்த லைன் நம்பர் 13 எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்? ஏதாவது ஒரு கண்டிஷன், ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆக முடிஞ்சா மட்டும்தான் ஃபால்ஸ் ஆகும். இல்லைன்னா அது ட்ரூவா தான் இருக்கும். ஸோ ட்ரூவா இருக்கு அப்படின்னா எந்த ஒரு நம்பராலையும் டிவைட் பண்ண முடியல அப்படின்னு அர்த்தம். எந்த ஒரு நம்பராலும் டிவைட் பண்ண முடியல அப்படின்னா இட்ஸ் அ பிரைம் நம்பர். இப்ப ரன் பண்ணி பார்ப்போம். 9 வந்து நாட் அ பிரைம் நம்பர். டீபக் பண்ணி பார்ப்போமா? ஸோ இஸ் பிரைம் அப்படின்ற ஒரு வேரியபிள் ட்ரூ இருக்கு. I வந்து 2, 2ஆல டிவைட் பண்ண முடியாது. அடுத்து 3ஆல டிவைட் பண்ண முடியும். ஸோ இஸ் பிரைம் அப்படின்ற அந்த பூலியன் வேரியபிள் இது வரைக்கும் ஃபால்ஸ் இருந்தது, இப்போ ட்ரூ ஆயிடுச்சு. சாரி, ட்ரூ இருந்தது, இப்போ ஃபால்ஸ் ஆயிடுச்சு. நாட் அ பிரைம் நம்பர்னு பிரிண்ட் பண்ணியாச்சு. இந்த ஃபார் லூப் வந்து ஐட்ரேஷன் 3 தான் இருக்கு. பட் ஸ்டில் வி டோன்ட் வாண்ட் டு ப்ரொசீட் ஃபர்தர். ஏன்னா இதை நாட் அ பிரைம் நம்பர்ன்றத கண்டுபிடிச்சிட்டோம். 9 வந்து 3ஆல டிவைட் பண்ணோம் அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டோம். அதுக்கு மேல ஃபர்தர் ப்ரொசீட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இஸ் பிரைம் ஈக்குவல் டு
ட்ரூவா அப்படின்னா கிடையாது, இட்ஸ் ஃபால்ஸ். இந்த இடத்துல நான் ஃபால்ஸ்ன்னு செட் பண்ணிட்டேன், அப்போ இது பிரிண்ட் ஆகாது. இது பிரிண்ட் ஆச்சுன்னா இது பிரிண்ட் ஆகாது, ஏதாவது ஒண்ணுதான் பிரிண்ட் ஆகும். இப்போ 9க்கு பதிலா 7 கொடுக்குறேன். 7 கொடுத்தோம்னா இட்ஸ் அ பிரைம் நம்பர். 17 is a prime number. Any questions? Yes, Sivaranjani. சார் இதுக்கு பேசாம எல்ஸ் ஸ்டேட்மெண்ட்டே போட்டுடலாம்ல சார்? எங்க லைன் நம்பர் இந்த இஃப் ஸ்டேட்மெண்ட்டுக்கா? ஆமா சார். அந்த இஃப்க்கு எல்ஸ் போட்டோம்னா இந்த ஃபார் லூப்ல எத்தனை தடவை ரன் ஆகுதோ அத்தனை தடவை பிரைம் நம்பர் பிரைம் நம்பர் பிரைம் நம்பர்னு பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். எஸ் சார். நமக்கு அத்தனை தடவை பிரிண்ட் பண்ண வேண்டாம். பிரைம் நம்பர்ன்றது இப்ப 17 அப்படின்னா 16 வரைக்கும் டிவைட் பண்ணி பார்த்துட்டு எதுலயும் டிவைட் ஆகல அப்படின்றப்ப பிரைம்னு சொல்லுவியா, இல்லைன்னா ஒவ்வொரு நம்பரால டிவைட் பண்ணும் போதும் பிரைம் இல்ல பிரைம் இல்ல பிரைம் பிரைம் இல்ல பிரைம் பிரைம் இல்லன்னு சொல்லுவியா? ஒரு டைம் சொல்லுவியா பல டைம் சொல்லுவியா? ஒரு டைம் சார். ஓகே, ஒரு டைம் தான் சொல்லுவோம் இல்லையா? அப்போ இதுல எல்ஸ்ல போட முடியாது. எல்ஸ்ல போட்டோம்னா ஓகே, சோ இப்போ இங்க எல்ஸ் போட்டு பிரிண்ட் பிரைம் இப்படி நான் போட்டேன் அப்படின்னா இது பல தடவை ரன் ஆகும். தெரியுதா? ஏன்னா இது இஃப்க்குள்ள இருக்கு. ஒவ்வொரு தடவை இந்த இஃப் கண்டிஷன் ஃபெயில் ஆகும் போதும் பிரைம் 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 பிரைம்னு பிரிண்ட் ஆயிட்டே இருக்கும். அதனால எல்ஸ்ல போடக்கூடாது. புரிஞ்சுதா? டவுட்டா இருக்கா? புரிஞ்சுச்சு சார். பட் இஸ் பிரைம்ல வந்து ஃபர்ஸ்டே டிஃபால்ட்டா ட்ரூன்னு தான் கொடுக்கணுமா சார்? அதாவது ட்ரூன்னு தான் கொடுக்கணுமான்னா அவசியம் கிடையாது. நீங்க ப்ரோக்ராம் எப்படி எழுதணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி. எனக்கு இங்க நான் ஃபால்ஸ் செட் பண்ணிக்கிறேன், நீங்க உள்ள ட்ரூ செட் பண்ணீங்கன்னா இங்க ஃபால்ஸ் செட் பண்ணிட்டு இங்கேயும் வந்து ஃபால்ஸ்ன்னு செக் பண்ணிக்கலாம். நமக்கு எப்படி ப்ரோக்ராம் ஒர்க் ஆகணும்னு தோணுதோ அப்படி போட்டுக்கலாம். ட்ரூ தான் போடணுமா ஃபால்ஸ் தான் போடணுமா அப்படிலாம் கிடையாது. அந்த இடத்துல பூலியன் தான் போடணுமா அதுவும் கிடையாது. நீங்க என்ன வேணா போட்டுக்கலாம். இங்கே எனக்கு ட்ரூ ஆர் ஃபால்ஸ் மட்டும் தான் தேவைப்படும், அதனால நான் பூலியன் போட்டிருக்கேன். சார் இது வந்து கண்டிப்பா டிக்ளேர் பண்ணுமா? கட்டாயமா டிக்ளேர் பண்ணணும். இந்த இடத்துல டிக்ளேர் பண்ணல அப்படின்னா, இந்த இடத்துல நான் இப்ப டிக்ளேர் பண்ணலன்னு வச்சுக்கோங்களேன், லைன் நம்பர் 13 வந்து ஆல்வேஸ் எக்ஸிக்யூட் ஆகும்னு சொல்ல முடியுமா? லைன் நம்பர் 13 பிரைம் நம்பரா இல்லைன்னா மட்டும் தானே எக்ஸிக்யூட் ஆகும். பிரைம் நம்பரா இருந்ததுன்னா லைன் நம்பர் 13 எக்ஸிக்யூட் ஆகாது. கரெக்டா? எஸ் சார். அப்போ லைன் நம்பர் 17க்கு வரும்போது இந்த வேரியபிள் என்னன்றது தெரியாது இஃப் இட் இஸ் அ பிரைம் நம்பர். கரெக்டா? சார் புரியல சார். ஓகே, இப்போ லைன் நம்பர் 13 எக்ஸிக்யூட் ஆனா மட்டும் தானே இந்த வேரியபிள்னா என்னன்னு தெரியும் பைத்தானுக்கு. இந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆனாதான் இந்த வேரியபிளை இனிஷியலைஸ் பண்ணிருக்கோம். கரெக்டா? எஸ் சார். இந்த கண்டிஷன் வந்து சாட்டிஸ்ஃபையே ஆகல, அப்போ கடைசி வரைக்கும் இஸ் பிரைம் வேரியபிள் வந்து இனிஷியலைஸே ஆகாது. கரெக்டா? எஸ் சார். அப்போ இனிஷியலைஸ் ஆகாத வேரியபிள் வந்து என்ன வேரியபிள்ன்றது பைத்தானுக்கு தெரியாது. ரன் பண்றேன் பாரு, எரர் வருதா? இந்த வேரியபிள் வந்து நாட் டிஃபைன்டு. ஏன்னா அந்த வேரியபிள் அப்படி என்ன வேரியபிள்ன்றது பைத்தானுக்கு தெரியல. ஏன்னா லைன் நம்பர் 13 எக்ஸிக்யூட்டே ஆகல, அதனால இந்த வேரியபிள் வந்து என்ன வேரியபிள்னு தெரியல. அதனாலதான் இங்க நான் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன். ஓகேவா? எஸ் சார். ஓகே, சோ வேற ஏதாவது கொஸ்டின்ஸ்? சார் இப்போ கண்டிஷன்ஸ்ல யூஸ் பண்றதுனால தான் நீங்க இனிஷியலைஸ் பண்ணிருக்கீங்களா, இல்லைன்னா நார்மலாவே யூஸ் பண்ணலாமா? அதாவது நான் எதுக்கு இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன்னா, ஒன்னு அந்த ஃபார் லூப்க்கு வெளியில அந்த வேரியபிளை நான் யூஸ் பண்ண போறேன் இல்லையா? ஸோ இந்த 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 வேரியபிளை நான் இங்க இப்படி இனிஷியலைஸ் பண்ணாம நான் விட்டுட்டேன்னா இது ஃபார் லூப்க்கு உள்ளதான் இருக்கு. அப்ப அந்த வேரியபிள் வெளியில எப்படி தெரியும்? ஃபார் லூப்புக்கு வெளியில இப்படி ஒரு வேரியபிள் இருக்குன்றது எப்படி தெரியும்?
அதுக்காக தான் நான் இனிஷியலைஸ் பண்ணிக்கிறேன். ஓகே சார். ஓகே, எனி கொஸ்டின்ஸ்? சார் ஒரு ஸ்மால் கொஸ்டின் சார். ஸோ லைன் நம்பர் 13ல இஸ் பிரைம் கொடுத்துருக்கீங்க இல்லையா? அதுக்கு இனிஷியலைசேஷன் பண்ண தேவையில்லை இல்லையா? அதுக்கு தேவையில்லை, அது இங்க இண்டிபெண்டன்ட். இருக்கு, இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஓகே, பட் ஆனால் லைன் நம்பர் 13 இண்டிபெண்டா ஒர்க் ஆகும் இல்லையா சார்? லைன் நம்பர் 13 இண்டிபெண்டா ஒர்க் ஆகும். அதாவது நான் கொடுத்துருக்க நம்பர் நான் டிஃபால்ட்டா இது பிரைம் அப்படின்றத நான் அசியூம் பண்ணியிருக்கேன். ஓகே ஓகே, ஸோ இப்போ நான் 13 அப்படின்னு ஒரு நம்பர் எடுத்தேன்னா நான் டிஃபால்ட்டா அது பிரைம் அப்படின்னு நான் அசியூம் பண்ணியிருக்கேன். நான் டிவைட் பண்ணி பார்த்துக்கிட்டே வரேன். ஏதாவது ஒரு நம்பரால டிவைட் ஆயிடுச்சுன்னா அது வந்து நாட் அ பிரைம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துடுறேன். இப்போ 14ன்ற நம்பர் எடுத்திருக்கேன் அப்படின்னா 2ஆல டிவைட் பண்றேன். ஃபர்ஸ்ட் அதை பிரைம் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறேன். ஐ அசியூம் இட்ஸ் அ பிரைம் நம்பர் பை டிஃபால்ட். 14 2ஆல டிவைட் பண்றேன், டிவைட் ஆயிடுச்சு. ஸோ இட்ஸ் நாட் அ பிரைம் நம்பர். அதனால இந்த வேரியபிளை நான் ரீசெட் பண்ணிக்கிறேன். நான் அசியூம் பண்ணது தப்பு. ஐ ரீசெட் அண்ட் தென் கம் அவுட். ஓகே சார். ஓகேவா? ஸோ டிஃபால்ட் அப்படின்றது நம்மளோட அசம்ஷன். ஸோ இனிஷியலா அது ட்ரூன்னு இருக்கு. இனிஷியலா நான் எடுத்திருக்க வேரியபிள் வந்து நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு நான் எடுத்திருந்தேன் அப்படின்னா, கொடுத்துருக்க நம்பர்லாம் நான் வந்து நாட் அ பிரைம் நம்பர் அப்படின்னு எடுத்திருக்கேன்னா, நான் ஒவ்வொரு தடவை செக் பண்ணும் போதும் எனக்கு பண்ணலாம், பட் கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அதனால எடுக்கும் போதே நான் டிஃபால்ட்டா பிரைம் அப்படின்றத அசியூம் பண்ணிக்கிறேன். பிரைம்னு அசியூம் பண்ணனா ஃபர்ஸ்ட் டைம் 2ஆல டிவைட் ஆச்சுன்னா அப்பவே எனக்கு இட்ஸ் நாட் அ பிரைம்னு தெரிஞ்சிடும். இல்ல 3ஆல டிவைட் ஆச்சுன்னா அப்பவே இட்ஸ் நாட் அ பிரைம்னு தெரிஞ்சிடும். ஓகே சார். ஓகேவா? அடுத்த கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஹோம்ஒர்க் வந்து என்னன்னா, யூசர் கிட்ட இருந்து மார்க்ஸ் வாங்க போறீங்க. யூசர் கிட்ட இருந்து கண்டினியூஸா மார்க்ஸ் வாங்க போறீங்க. யூசர் எத்தனை மார்க் கொடுக்க போறாருன்னு தெரியாது. யூசர் வந்து ஃபெயில் ஆயிருக்காரு. ஃபெயில்னா என்ன, 35க்கு கம்மியா இருந்தாலோ இல்லைன்னா 50க்கு கம்மியா இருந்தாலோ உங்க யூனிவர்சிட்டியில என்ன கிரைட்டீரியாவோ அதை எடுத்துக்கோங்க. ஸோ யூசர் வந்து ஃபெயில் ஆயிட்டாருன்னா ஃபெயில்னு பிரிண்ட் பண்ண போறீங்க. சென்டம் எடுத்திருந்தாருன்னா சென்டம் பிரிண்ட் பண்ண போறீங்க. கரெக்டா 50னா 50 இல்லைன்னா 35னா 35 அப்படி எடுத்திருந்தாருன்னா பார்டர்ல பாஸ் பண்ணியிருக்காருன்னு பிரிண்ட் பண்ண போறீங்க. ஓகே, சென்டம் ஃபெயில் பார்டர்ல பாஸ் பிரிண்ட் பண்ணிட்டு டோட்டல் கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். எது வரைக்கும் இது ரன் ஆகணும்னா யூசர் வந்து நெகட்டிவ் நம்பர் என்டர் பண்ற வரைக்கும் இது ரன் ஆகணும். யூசர் எத்தனை சப்ஜெக்ட்ஸ்னு சொல்ல மாட்டாரு. ஓகே, யூசர்கிட்ட வந்து எத்தனை சப்ஜெக்ட் வேணும் அப்படின்றத கேட்கக்கூடாது. கேட்காம நீங்க யூசர் நெகட்டிவ் நம்பர் கொடுக்குற வரைக்கும் யூசர் கிட்ட இருந்து கண்டினியூஸா சப்ஜெக்ட் மார்க் கேட்டுக்கிட்டே இருக்கணும். பாஸ் சென்டம் எடுத்திருந்தாருன்னா சென்டம், பார்டர்ல பாஸ் பண்ணியிருந்தாருன்னா பார்டர்ல ஜஸ்ட் பாஸ் பண்ணிருக்கீங்க, இல்லைன்னா ஃபெயில் ஆயிட்டீங்க. அது கூட சம் கண்டுபிடிக்கணும், ஆவரேஜ் கண்டுபிடிக்கணும். சம்ம ஆவரேஜ் ஒவ்வொரு சப்ஜெக்ட்லயும் சப்ஜெக்ட் வாங்கும் போதே அது வந்து பாஸா ஃபெயிலா பார்டர்ல பாஸா சென்டமா அந்த டீடைல்ஸ் பிரிண்ட் பண்ணணும். புரிஞ்சுதா? கொஸ்டின்ல ஏதாவது டவுட் இருக்கா? எஸ் சிவரஞ்சனி. சார் நீங்க சம்மா ஆவரேஜும் கால்குலேட் பண்ண சொன்னீங்களா சார்? அது வந்து யூசர் கிட்ட நெகட்டிவ் நம்பர் வர வரைக்கும் வந்து அந்த மார்க்ஸ் எல்லாம் வாங்கினதுக்கு அப்புறம் கடைசியில வந்து கால்குலேட் பண்ணுமா சார்? ஆமா, ஆவரேஜ் வந்து கடைசியா தான் கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? எஸ் சார். ஸோ கடைசியா தான் சொல்லணும். எனக்கு வந்து அப்பப்போ சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது, இது வரைக்கும் இவ்வளோ எடுத்திருக்கீங்க, இது வரைக்கும் இவ்வளோ எடுத்திருக்கீங்க, அதெல்லாம் சொல்லக்கூடாது. கடைசியா நீங்க மொத்தமா எடுத்தது இவ்வளோ, அதோட ஆவரேஜ் இவ்வளோ. ஒரே ஒரு சம், ஒரே ஒரு ஆவரேஜ். எஸ் சார். உங்களோட ரிப்போர்ட் கார்டில் அப்படிதான் இருக்கும் இல்லையா? ஒரு சம் இருக்கும், ஒரு ஆவரேஜ் இருக்கும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் சம் ஆவரேஜ் இருக்குமா? கியூமுலேட்டிவ் இருக்காது. எனி ஃபர்தர் கொஸ்டின்ஸ்? எஸ் சார்
சார் இந்த வீக் வந்து எங்களுக்கு இன்டர்னல்ஸ் நடக்குது சார். சோ வந்து ஹோம்வொர்க்ல மட்டும் கொஞ்சம் டிலே ஆகும் சார்.